ஸ்கேம் பண்றாங்க. தோனியை வந்து ட்ரைனிங் அப்போ எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் மேட்ச்ல வர மாட்டாரு. ஒரு மேட்ச் பண்ணா பரவாயில்ல. அவர் எல்லா மேட்சும் தான் ட்ரைனிங் வராரு. எல்லா மேட்சும் தான் ஸ்டேடியம் வர முடியாது. நீங்க வந்து ஆடி பாருங்கடா. எப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி பாருங்களேன். எந்த டீம் சொல்லியிருப்பான்னு தெரியும். அந்த டீம் இந்த ஆட சொல்ல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ரொம்ப ஓவரா பேசக்கூடாது. ஆர்சிபிலாம் ஏதோ ஒரு வாட்டி வந்தாங்க. எம்ஐ தான் வந்து பேக்ரவுண்ட்ல நிறைய பாஷா பிளாஷ்பேக் இருக்கு. வந்து மும்பையை வந்து 103 ரன்ல வந்து முறுக்கணும். 103 104 ரன்ல முறுக்கணும். இன்னைக்கு வந்து இவங்க நம்மளுடைய கிரவுண்ட் முறிக்கலாம் அப்படின்னு நினைச்சா வந்தோம் நம்மள முறிக்கிட்டானுங்க. போன சீசன் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஹைப் பத்தி உங்களுக்கு தெரியும். உர்வில் பட்டேல் உண்மையிலே ஒரு நல்ல பேட்ஸ்மேன். சிஎஸ்கேக்கே ஆடி இருக்காரு. சிஎஸ்கே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேபி அவர் ஃபார்முக்கு வந்துட்டா ரொம்ப நல்லா ஆடலாம். அண்ட் பிரசாந்த் வீரை உள்ள எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதோட அவாய்ட் பண்ணிக்கலாம். விடாம ஒரு 16 ஓவர்ல எத்தனை வந்தா விட்டானுங்க. அது வரையும் ஓகே. இவனு சொல்லுவானுங்க இப்போ டெஸ்ட் மேட்ச்லாம் கண்டிஷன் நீ வந்து ஆடி பாருங்கடா. எப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி பாருங்களேன். எந்த டீம் சொல்லியிருப்பான்னு தெரியும். அந்த டீம் இந்த ஆட சொல்ல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ரொம்ப ஓவரா பேசக்கூடாது. அந்த லாலிபாப் பஸ் தான் தெரியும் எனக்கு. ஆனா கண்டிஷன் ஃபாலோ பண்ணல நம்ம பிளேயர்ஸ். அதுதான் ஏன்னா உருவில் பட்டியல வந்தாங்க தெரியல. உருவின் போயிட்டாரு 2வது விக்கெட். ஏன் இம்பாக்ட் பிளேயரா எத்தனை வந்தாங்கன்னு தெரியல. சிவன் தீபா ஏன் எத்தனை சிவன் தீபெல்லாம் இம்பாக்ட்ல ஓரமா பெஞ்சில வைக்கிறாங்க ப்ரோ. அவன் எதுக்குன்னே தெரியல. திடீர்னு ஆட மாட்டாப்புல. கேட்ச் விடுறாப்புல. அவன் பால் வச்சுனா ஸ்லோ விக்கெட்டா பால் எடுக்கிறாப்புல. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்காரு. ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம உயர் பட்டில எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் சான்ஸ் கொடுத்துருக்கோம். டப்புன்னு அடுத்த மேட்ச் கண்டிஷன் ஃபாலோ பண்ணாதான் இது பண்ணும். ஏன்னா முட்டு கொடுக்க முடியல. எங்களால முட்டவே கொடுக்க முடியல. எல்லாமே கலாய்க்கிறானுங்க. ஏன்னா இந்த மாண்ட பரம்பரை எல்லாம். ஏன்னா இப்பதான் எனக்கு புரியுது. இத்தனை வருஷமா எல்லா டீமும் எப்படி பொழந்து ஏத்துக்கணும் அடிச்சு ஓட விட்டுருக்கோம். அந்த இன்டென்ட் காண்டெல்லாம் இப்ப இறங்கி இருக்கிறானுங்க. என்ன பண்றது? டோனி வந்து நீங்க டோனி ஆடினா கூட பரவாயில்ல. நீங்க சேப்பாக்க வாங்க. நீங்க வந்து பிளேயர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொடுங்க. இப்படி உள்ள கேமரா முடியாம உக்காராம நீங்க டெஸ்டிங் உள்ள இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாலே பிளேயர்ஸுக்கு பூஸ்ட் ஆகும். ஏன்னா அவங்க ஏதோ பண்றாங்க ட்ரை பண்றாங்க செட் ஆகல. இப்ப எதுக்கு பிளேயர்ஸ் மாத்தினானுங்க தெரியல. மாத்தினோடனே எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு. இனிமேலாவது சிஎஸ்கேக்கு கப் இல்லைங்கிறது நீங்க இப்ப தோத்தாலும் ஜெயிச்சாலும் நமக்கு தான் போகும். 6 மேட்ச் இருக்கா, 6 மேட்ச் பார்க்கலாம். திடீர்னு சொல்ல முடியாது. எதுவும் திடீர்னு அடிச்சுட்டு வந்தாங்கன்னா ஆனா கன்ஃபார்மா எனக்கு பஞ்சாப் தான் கப்பு போறோம். அவங்க நல்லா இன்டென்டா இருக்காங்க. போன மேட்ச்ல நேத்துலாம் என்ன மாரி அடி அடிச்சானுங்க. ஒரு ஹைலைட்ஸ்ல தான் பார்க்க முடியும் மேட்ச. ஒரு மேட்ச் லைவ் மேட்சே ஹைலைட்ஸ் தான் இருந்தது. எல்லாம் பறக்க விட்டணும். 18 ஓவர்ல முடிச்சு விட்டானுங்க. ஆர்சிபி நினைச்சுக்கிறாங்க நம்ம 250 அடிச்சான வாங்கி பண்ணலாம் நினைச்சுக்கிறாங்க. பக்கத்துல திரும்பி பாருங்க ஒருத்தன் நிக்கிறான். அவனை முடிச்சு விட்டுருவான். பஞ்சி வந்து பஞ்சாப் வந்து உங்களை பஞ்சா விட போறான். வெயிட் பண்ணுங்க. நாங்க தான் பெரிய டீமு. அந்த டீம்லாம் நெக்க பண்ணாதீங்க. உங்க ஊர்லயே சமாதி பண்ண போறான். ஒருத்தன் காத்துனுக்க. ஏன்னா அவன்கிட்ட தான் போன வருஷம் தோத்தீங்க. அதே கப்பு உங்கள்கிட்ட இருந்து புடுங்க போறான். ரெடியா இருக்குங்க ஆர்சிபி. உங்களை கலாய்க்கிறதுக்கு நாங்களும் ரெடியா லைன்ல நிக்கிறோம். சஞ்சு வந்து ஆடுவார் நினைச்சோம். சஞ்சு காலி. சரி உர்வில் பட்டேல் புதுசா வந்திருக்காரு. வந்தா 4 அடிச்சோம். எல்லாம் ஃபயர். ஸ்டேடியமே ஃபயர் ஆயிடுச்சு. சரியான 4. அடுத்த பால் காலி. சரி சர்ஃப்ராஸ் வந்து ஆயுஷ் மாத்திரை மாதிரி ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்த பால் சுத்துனா காலி. சரி ஓகே இதெல்லாம் போயிடுச்சு. இவன் வருவான் அடுத்தது. நம்ம அவன் என்னது கர்ணர்னு சொல்லிட்டு பிராவிஸை வந்து கண்டா வர சொல்லுங்க. கையோட கூட்டுவாங்கன்னா அவர் கையோட கூட்டு போயிட்டாங்க டக் அவுட்டுக்கு. ஸோ அவள் தான் இப்படி இருக்கும் போது ஒரே ஒரு பேட்ஸ்மேனால என்ன பண்ண முடியும். பட் ருத்ராஜ் பிளேட் வெரி குட் கேம். கேப்டன்ஷிப் நாக் நல்லா இருந்தது. 70 ரன் 75 ரன்னுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. ஏன்னா ருத்ராஜ் அடிகள்லாம் அந்த ஸ்கோர் கூட இன்னைக்கு வந்திருக்காது. பட் 158 வந்து ஒரு 20 ஓவர் முடிவில் இருக்கும் போது ஒரு ஹோப் இருந்தது. சரி ஓகே நம்ம வந்து மும்பையை வந்து 103 ரன்ல வந்து முறுக்கணும். 103 104 ரன்ல முறுக்கணும். இன்னைக்கு வந்து இவங்க நம்மளுடைய கிரவுண்டு முறிக்கலாம் அப்படின்னு நினைச்சா வந்தோம் நம்மள முறிக்கிட்டானுங்க. ஏன்னா வந்து இவன் நம்ம சாய் சுதர்ஷன் நம்ம பையன் நம்ம சென்னை பையன் அடின்னு அடிச்சிட்டான். இன்னைக்கு நல்ல கேம். 10 ரன்ஸ் பர் ஓவர் ரன் ரேட்ல வந்து ஜிடி விளையாண்டது வந்து அவனுடைய இன்னைக்கு கேம் சக்சஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சுமன் கில்லும் வந்து ஓப்பனிங் நல்லா விளையாண்டாரு. நல்ல கேம் அவனுங்கிட்ட இருந்து. ஸோ அவனுங்கிட்ட இருக்கிற பார்ட்னர்ஷிப் நம்ம கிட்ட இருந்திருந்ததுன்னா ஒரு நல்ல கேம் வந்திருக்கும். இன்னொரு 40 ரன் அதிகமா ஆச்சுன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு ப்ரோ. பட் நம்ம வந்து ஏர்லி விக்கெட்ஸ் அப்புறம் ரன்னை வந்து இன்னைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 12 ஓவர் முடியும் போது 50 டாட் பால் ப்ரோ. 50 பால் நம்ம அடிக்கவே இல்லை. அப்ப மரம் பாருங்க எத்தனை மரம் நம்ம நட்டுருப்போன்னு. இந்த மாதிரி இருந்தா எப்படி ஸ்கோர் வரும். பட் கடைசி 8 ஓவர்ல வந்து 100 ரன்னுங்கிறது வந்து நல்ல மேட்டரா தான் இருந்து. என்னங்க சிரிக்கிறீங்க? நம்ம பொழப்பு அப்படிதான் இருக்கு. பரவாயில்ல. ஓகே. மேட்ச் வந்து டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. ஆனாலும் நம்ம மீசையில மண்ணோட்டத மாதிரி தான் சுத்தணும். பிகாஸ் அடுத்த மேட்ச் ஜெயிக்க போறோம். பரவாயில்ல. போன மேட்ச் பயங்கரமா ஜெயிச்சோம் இல்லையா? சோ போன மேட்ச் ஜெயிச்சோம். இந்த மேட்ச் தோத்தோம். அடுத்த மேட்ச் ஜெயிக்க போறோம்.
அப்படிதான் நம்பணுங்க. ஏன்னா எம்ஐ மற்ற டீமோட தோத்தா கூட கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம். பட் எம்ஐ கூட கண்டிப்பா ஜெயிக்கணும். பிகாஸ் அது பகை தான். எம்ஐ எப்படி சொல்றீங்கன்னா அப்போ ஆர்சிபிலாம் ஆர்சிபிலாம் ஏதோ ஒரு வாட்டி வந்தாங்க. எம்ஐ தான் வந்து பேக்ரவுண்ட்ல நிறைய பாஷா ஃபிளாஷ்பேக் இருக்கு. எக்ஸாக்ட்லி, ஆமா. ஸோ லாஸ்ட் டைம் அவங்க மண்ணில் போய் ஜெயிச்சாச்சு. இந்த வாட்டி நம்ம மண்ணில் கண்டிப்பா ஜெயிக்க போறோம். சிஎஸ் இதே மாதிரி நம்ம முன்னாடி வின் பண்ண மாதிரி வின் பண்ணுவோம் எம்ஐயா. யா, அது சத்தியமா நம்ம யாருனாலையும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படியே நம்ம நினைச்சுப்போம். நல்ல இதே நடக்கட்டும். ஓகே, இந்த மேட்ச்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே கப்பு கிடைக்கும் எப்படி நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? வேற அப்படிதானே, நம்மனதான் சோறுங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம நம்பிக்கை வச்சாதானே அங்க நம்ம டீமுக்கு அந்த பாசிட்டிவிட்டி போகும். நம்மளே வந்து இனிமே யாரு பார்ப்பாங்க, இனிமே எதுக்கு மேட்ச் போகணும்னு நினைச்சா அப்புறம் அவங்களுக்கு அது எப்படியோ இருக்கு, வேர்ல்ட்ல அந்த டெலிபதி எல்லாம் இருக்கு. ஸோ அவங்களும் ஜெயிக்கணும் இல்லையா? தேர்டாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். மேபி பேட்டிங் சைட் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனதுனால கொஞ்சம் இந்த பிரச்சனை இந்த சீசன் ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஒர்க் பண்ணும். சிஎஸ்கே கரெக்டான ஒரு 3 பேரை செட் பண்ணாதான் நல்லா இருக்கும். எல்லாருமே அடிக்க போனால் வேலைக்கு ஆகாது. அது ஹார்ட் ஹிட்டர்ஸாக 2 பேர் இருக்கணும், அவங்க தான் வந்து அடிக்கணும். எல்லாருமே 4-6 அடிச்சா வேலைக்கு ஆகாது. ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்னா என்னன்னா சர்ஃபராஸ் பெர்ஃபார்ம் பண்ணாதது, உர்வில் பட்டேல் பெர்ஃபார்ம் பண்ணாதது. இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நல்ல பேட்ஸ்மேன். நான் அவங்களோட கிரிக்கெட் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே ஏன் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. மேபி இவங்க 2 பேர் நல்லா ஆடினா சூப்பராக வந்துடலாம். பயங்கரமான ஒரு ஹைப் வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு ஒத்தே இல்ல. போன சீசன் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஹைப் பத்தி உங்களுக்கு தெரியும். உர்வில் பட்டேல் உண்மையிலே ஒரு நல்ல பேட்ஸ்மேன். சிஎஸ்கேக்கே ஆடி இருக்காரு, சிஎஸ்கே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேபி அவர் ஃபார்முக்கு வந்துட்டா ரொம்ப நல்லா ஆடலாம். அண்ட் பிரசாந்த் வீரை உள்ள எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதோட அவாய்ட் பண்ணிக்கலாம். உர்வில் வச்சு ஆடலாம். உர்வில் ரிலையபிள். அதே மாதிரி சிவம் டூவேவே ரொம்ப சீக்கிரமா இறக்கக்கூடாது. பிகாஸ் அவன் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டர். எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் 16 ஓவர்ஸ்க்கு அப்புறம் அவர் இறக்குனா நல்ல ஸ்கோர் அடிச்சு கொடுப்பார். பட் அதுக்கு முன்னாடி ரிலையபிளான பேட்ஸ்மேன் சிவம் டூவே கிடையாது. அவர் வந்து பொறுமையா ஆட மாட்டார். வந்தா 6-4 தான்.